ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டைப் அபோவ் எ டேபிள் இன் எம்எஸ் வேர்டு. ஓகேங்களா? ஒரு டேபிளுக்கு மேலே டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கு மேலே வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? அது சில கேசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே டேபிள் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் இன்சர்ட்ல போயிட்டு நான் டேபிள் எடுத்த உடனே என் டேபிளை இன்சர்ட் பண்ணிடுவாங்க, இல்லை டெக்ஸ்ட் டைப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே என்னால் டைப் பண்ண முடியல. இப்போ ஓகேங்களா, கர்சர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் இதுக்கு மேலே எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 4 டெக்னிக் சொல்லி தரப்போகிறேன். 4 மெத்தடு தான், சிம்பிள் மெத்தடு. அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெத்தடு என்னன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து டைப் பண்ணிட்டீங்க, இந்த டேபிள் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்னரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் ஆகிடும், இந்த எந்த டேபிளும் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணிவிடுங்க, இந்த டேபிளை கட் பண்ணிவிட்டு 2 தட்டிட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க, பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து டைப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால டைப் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் மேலே பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா, எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ரிசல்ட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் டேபிள் இன்சர்ட் பண்ண போகிற மாதிரி டாப் ஆஃப் த பேஜில் எப்போதுமே அந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரும். அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு 2 என்ட்ரு தட்டிட்டு நீங்கள் வந்து டேபிளை இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர். செகண்ட் மெத்தடு இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா, இந்த டேபிளில் இந்த இடத்துல இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் அந்த காலத்தில் கர்சர் வச்சுட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இது வந்து 2வது டெக்னிக். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இதை இல்லாமல் மூணாவது மெத்தட் என்னன்னா, இந்த ரோல ஓகேங்களா, இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ரோல கர்சர் எங்கே வேணுமாலும் இருக்கலாம். இருக்கும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் டைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் டைப் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும், நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இது 3வது மெத்தட். ஓகேங்களா? 4வது மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேபிளுக்குள்ள கர்சரை வைங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோல எங்கே வேணுமாலும் கர்சர் இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து லே அவுட்டு போங்க. இந்த லே அவுட்டு கிரியேட் இதாயிடும். இங்கே கிளிக் பண்ணுங்க. லே அவுட்டில் ஸ்பிளிட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதாவது கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்துடும். ஸ்பிளிட் டேபிளோட ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். ஓகேங்களா? இந்த 4 மெத்தடில் நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டைப் த டெக்ஸ்ட் அபோவ் த டேபிள் கொடுக்க முடியும். ஓகே, என்னோட வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.